இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நோக்கமே வியாபாரம் வளர்வது மட்டுமல்ல, வியாபாரியும் வளர வேண்டும். அதுதான் செடாயோட. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பிசினஸ் எனக்கு நடந்திருக்கு. ஒரு 40 லட்சம் ரூபாய் பிசினஸ் நாங்களும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்படி ஸ்டேஜ்ல எல்லாம் பேச மாட்டேன். நான் பாட்டு பின்னாடி உட்காந்து வந்த தெரியாம போயிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ படத்தோட பார்த்துருக்கீங்க, நம்ம எல்லாம் அப்படி போயிடணும்டா அப்படின்னா அதே மாதிரி தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் செடாய்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 lakhs பிஸ்னஸ் ஆல்ரெடி சார் கொடுத்துருந்தேன். நான் உள்ளே வந்தேன். நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷம் தான் ஒரு கால் பண்ணுவார். நீ போய் பாரு, பேர் சொல்லு சார், இந்த மாதிரி செடாயில வந்திருக்கேன். நான் இங்க சேர்றதுக்கு முன்னாடி சுதந்திரராஜன் சார் நான் அவர் என்கிட்ட சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்டது, நான் 35,000 பே பண்றேன், எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. நான் இப்போ ஜாயின் பண்ணி 2 months தான் ஆகுது. எனக்கு 70 lakhs வரைக்கும் எனக்கு செடாய் பிசினஸ் கொடுத்துட்டாங்க. செடாய் ஸ்மால் எனர்ஜி, ஸ்மால் மணி, பிக் எனர்ஜி, பிக் மணி. அவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பிசினஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. இங்க மட்டும் தான் 30 ஃப்ரெண்ட்ஸ் தான் 30 பேருமே பிசினஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. உலக அளவில் பிசினஸில் ஜெயித்த பலரும் தங்களது சக்சஸ் ஸ்டோரியை, சக்சஸ் சீக்ரெட்ஸை கூட எளிதாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஜெயித்த எவரும் எளிதாக பகிராத விஷயம் தங்களது நெட்வொர்க் மற்றும் கான்டாக்ட்ஸ். ஆனால் இங்கே, அதாவது செடாயில் தொழில்நுட்பம், தொழில் நுணுக்கம், வியூகம், நெட்வொர்க் என ஒரு தொழிலில் ஜெயிக்க தேவையான அனைத்தும் பகிரப்படுகிறது. ஆம், செடாய் தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோருக்குமான கூட்டமைப்பு. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேரூன்றி வளர்ந்திருக்கும் அமைப்பு இது. தேனி மாவட்ட செடாய் உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி கதைகளை பகிர்கிறார்கள். என்னோட பேர் சுதந்திரராஜன், ரீஜனல் டைரக்டர் ஃபார் செடாய் தேனி. என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்ரா மொபைல் கேலக்சி, தேனி, கம்பம், சின்னமனூர். ஆக்சுவலா செடாய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வியாபாரத்தை வளர்ப்பதற்காக அப்படின்னு சொன்னா அதுக்காக மட்டும் அப்படின்னா கண்டிப்பா இல்ல. செடாயோட மொத்த நோக்கமே வியாபாரம் வளர்வது மட்டுமல்ல, வியாபாரியும் வளர வேண்டும். அதுதான் செடாயோட ஒரு கான்செப்ட். வியாபாரி வளர்றதுன்னா எப்படி உயரத்துல வளர்றதா? கண்டிப்பா இல்லை. அவரோட மைண்ட் செட் குரோ ஆகணும், அவரோட ஸ்கில்ஸ் குரோ ஆகணும், அவரோட இன்னோவேஷன் பவர் குரோ ஆகணும். இப்படி பிசினஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் குரோ ஆகணும் அப்படின்றதான் செடாயோட கோர் வேல்யூல இது ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ. இங்க நடக்கிற இந்த பிசினஸ் இந்த 40 மெம்பருக்குள்ள மார்க்கெட்டிங்லயே முடிஞ்சிடக்கூடாது. ஒரு B2B மாத்திரம் இருந்துடக்கூடாது. இது வெளியில போய் பப்ளிக்ல ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு கோர் வேல்யூ இந்த செடாயில. இது எல்லாத்துக்கும் மேல செடாய் அப்படின்னா கன்சூமேட் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் மேன் ஆண்டர்பிரனர் ஆகலாம். ஆண்டர்பிரனர் என்னைக்கு கன்சூமேட் ஆண்டர்பிரனர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா திசையிலையும், எல்லா செயல்களிலையும், எல்லா விஷயத்திலையும் அவர் என்னைக்கு தன்னோட திறமையை, தன்னுடைய நாலேஜையும் வளர்த்துக்கிறாரோ அன்னைக்குதான் அவர் ஒரு கன்சூமேட் ஆண்டர்பிரனர். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்சூமேட் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ ஒரு வியாபாரம் வளர்வதற்கு மாத்திரமல்ல, வியாபாரியை கரெக்டா சொன்னோம்னா வீடியோல பார்த்துருக்கீங்க, 360 டிகிரி டைரக்ஷன்லையும் ஒரு வியாபாரியை வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த செடாயினுடைய நோக்கம். செடாய் என்னென்ன விஷயங்கள் கையில எடுத்திருக்கு அப்படின்னா, நெட்வொர்க்கிங், ஹை நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இப்ப இந்த நாங்க 40 மெம்பர் இருக்கோம், இந்த 40 மெம்பருக்கு மாத்திரம் நெட்வொர்க்கிங்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது பூரா எலக்ட் கான்டாக்ட்ஸோட நெட்வொர்க்கிங் வேணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தோட செடாய் இதை செயல்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குது, நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகும். இன்னைக்கு ஈவினிங் இது வீடியோவா வரும். இன்னைக்கு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள போட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஹைண்ட் ஒரு டீம் நமக்காக, நம்ம பிசினஸ் ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ we are here for trusted people. This is not only a business forum, this is a value creation forum. இங்க பிசினஸ் இருக்கு, ரெஃபரல்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு ஆண்டர்பிரனரா, நாம் ஒரு பிசினஸ் மேனா உருவாகிறதுக்கான நல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், பாசிட்டிவான
பவர்ஃபுல்லான பீப்புள் நம்ம கூட இருக்கிறாங்க. 4.5 lakhs வரைக்கும் நான் பிஸ்னஸ் வந்துட்டு இங்கேருந்து எடுத்திருக்கிறேன். அதில் வந்து ரெக்கரிங் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 lakhs, அதாவது மாதம் ரெகுலர் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 1,20,000 ரூபா வந்துட்டு ரெகுலராகவே எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம சேர்மன் ரியாஸ் சார்ட்ட நான் பேசுகிறப்ப சொன்னேன், ஒரு நாள் கால் பண்ணி இன்னொரு பெரிய பிக் ஹேண்ட் என்னை அறிமுகப்படுத்தினாரு. அவரை நான் தூரத்துல இருந்து தான் பார்த்துருக்கேன், நான் கிட்ட போய் நான் பார்த்தது இல்லை. அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் கூட 2 மணி நேரம் பேசினேன். அப்ப என்னோட பதிவுல நான் பண்ணேன். அவர் இன்னொரு பிக் ஹேண்டை காமிச்சாரு. அங்க போய் இப்போ என் கடையில இருந்து சரக்கு அங்க போய் நான் ஃபர்ஸ்ட் பில் பண்ணிட்டேன். நான் இது வந்து 5 வருஷமா என்னால முடியல. Shidai has done this. பெரிய தேங்க்ஸ் ஃபார் ரியாஸ் சார். ஏன்னா இது எனக்கு ஒரு கனவு. அது அந்த இடத்துல நான் சப்ளை பண்ணணும் போகணுங்கிறது. 1,18,00,000 ரூபா எடுத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். எனக்கு எடுக்கிறதோட கொடுக்கறது தான் பெருமை. கிவ் அஸ் கெயின். நான் எவ்வளவு தூரம் பிசினஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு பிசினஸ் எனக்கு வருங்கிற நம்பிக்கையில I am giving more business to all. பிரவீன்குமார், சென்னை ஃபர்னிச்சர். செடாயில வந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் ஆச்சு. 5 நிறுவனம் நடத்திக்கிட்டு இருந்தாலுமே அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்த இடத்துல இப்ப செடாயின்னு ஒரு நிறுவனத்துல உள்ள வந்த உடனே தெரியுது நம்ம இது வரைக்கும் பண்ணதை விட இன்னும் பல மடங்கு நம்ம அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம வெளியில சொன்னாலே தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த செடாய். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பிசினஸ் எனக்கு நடந்திருக்கு. ஒரு 40 லட்சம் ரூபாய் பிசினஸ் வந்து நாங்களும் கொடுத்துருக்கோம் இங்க வந்த மெம்பர்ஸுக்கு. I'm Sridharan from Vishwa Builders and Promoters. நம்ம பண்ற பிசினஸ் பிட்ச் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம சோஷியல் மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சார் யூஸ்வலா வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு எல்லா டைமையும். அதை பண்ணதுனால என்னாச்சுன்னா, இதே மாதிரி ஒரு மீட்டிங் முடிக்கிறோம், வீடியோ வந்துச்சு, நான் போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணிட்டு லஞ்ச் டைம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணா நம்ம ஊருக்காரர் தான் பேசினாரு. கனெக்டே இல்லை, அவருக்கும் எனக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க வீடியோ நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு தேனியில அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு. நான் இங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அது அப்படியெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் வந்து செடாயில வந்ததுக்கு அப்புறம் நடந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது உங்கள் ஞானகுரு குரு கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கேட்டகரியில் இருக்கேன். ஒரு 15-16 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். 2 ஸ்டாஃப் வச்சு நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த கடைசியாக ஒரு 4 மாசமா சர்வீஸ் கொடுக்க முடியல எங்களுக்கு. இன்னும் 2 ஸ்டாஃப் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்காக சிடாயில் இருக்க ஒரு 40 மார்க்கெட்டிங் பண்றாங்க, 40 பேர். AJU ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கடந்த 6 மாசமா வந்து ஒரு 25 லட்ச ரூபா பிசினஸ் எடுத்திருக்கேன். ஒரு 16 லட்ச ரூபா பிசினஸ் வந்து கொடுத்துருக்கோம். 4 வருஷமா கிடைக்காத ஒரு ரெகக்னேஷன் வந்து செடாய் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு இன்னைக்கு ஈஸியா தேனியில் உள்ள எந்த இன்ஜினியரா இருந்தாலும் எந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் உத்ரேஷ்னா இன்டீரியர் டிசைனர் எல்லாருக்குமே ஈஸியா தெரியுற மாதிரி ஒரு ரெகனைஸ் பண்ண வச்சிருக்காங்க. நான் ராஜேஷ், NRK பில்ட் அண்ட் டிசைன். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு விஷயத்த அழகா ஆக்குபை பண்ணி நம்மளை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து எங்க ஃபவுண்டர் ரியாஸ் சார், ஸ்டைலிஷ் பர்சன். அவர் வந்து எங்களை அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபோ மீட்ல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஆண்டர்பிரனர் சோர்வடையாம அழகா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு எங்களை அழகா கொண்டுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற VVP எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப சோசியல் பண்ணி கொடுக்குறாங்க. This is செந்தில்குமார் from Moto Car Zone Car Accessory Shop. பிசினஸ் பீப்புளுக்குன்ற உண்டான ஒரு அடாப்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்குது வந்து இந்த செடாய். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், சரியான நெட்வொர்க்கிங்கும் ஒரு கஸ்டமர்கிட்ட பாண்டிங் இல்லைன்னா பிசினஸே ரன் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து செடாய் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பிசினஸை எந்த மாதிரி ரன் பண்ணணும், ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் சார் ரியா சார் வந்து 1-to-1 அவ்வளோ அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் செடாயில இருக்கிறத நான் ஒரு பெருமையா நான் வந்து கருதுறேன். உள்ளுக்குள்ள வந்து நம்ம மெம்பர்ஸ்ட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அப்படி டைம் எடுத்து அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ண அமௌண்ட் ஒரு 15 lakhs பக்கத்துல நான் எடுத்திருக்கேன். நான் கிருஷ்ணவேணி, SBI லைஃப் இன்சூரன்ஸ் கேட்டகரியில நான் செடாயில கடந்த ஒரு 6 மாசமா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு 25 lakhs வரைக்கும் நான் இது மூலமா எடுத்திருக்கேன். செடாய் மூலமா நிறைய பிசினஸும் கொடுத்துருக்கேன். மற்ற பிசினஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால எவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க யோசிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா சொல்றாங்க. ஹெல்ப் வேணும்னா உடனடியா எந்த டைம்னாலும் கேட்டாலும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்னால பார்க்க முடியாத விஐபிஸ் எல்லாம் வந்து நான் இப்ப போய் செடாய் அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறேன். SBIன்னு சொல்லி நான் பாக்குறது கிடையாது.
திஸ் இஸ் சுனிதா, அம் பிரைடல் ஸ்டுடியோ. இது வரைக்கும் என்னுடைய பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 lakhs நான் எடுத்திருக்கேன். பிசினஸ் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs கொடுத்துருக்கோம். என்னோட இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ எங்க யூனிசெக்ஸ் பார்லர் கிடையாதுங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எங்க ஆர்டி சாரா இருக்கட்டும், ரியாஸ் சாரா இருக்கட்டும், கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி, நல்லா போகும், நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இதில் நான் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைச்சிச்சு, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிச்சு. இங்கே சீஃப் கெஸ்டாக வந்தவங்கள ஆர்டி சார் எப்பயுமே சொல்லுவார், நீங்கள் எல்லாரையுமே வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு லைஃப் இன்னோவேஷன் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. என்னோட பேர் லோகேஷ்குமார், கேஎல் ஃபோட்டோகிராஃபியில் உள்ள இருக்கேன், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் உள்ள இருக்கேன். இது வரைக்கும் நான் உள்ள வந்து 6 மாசத்துல 5 லட்ச ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன், 7 லட்ச ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். வெட்டிங் ஃபீல்டில் ஃபோட்டோகிராஃபி மெயினாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகிறது எங்களோட வழக்கம். அப்படி இருக்கப்ப காரைக்குடி நாங்கள் யதார்த்தமாக கிளைண்ட் மூலமாக உள்ளே போயிட்டோம். அங்கே ஆனால் உள்ள எங்களால் உள்ளே நுழைய முடியல. கிளைண்ட் வந்து கும்பகோணம், அங்கேருந்து நாங்கள் காரைக்குடி வர வச்சிட்டோம். அப்போ அந்த டைம் எங்களுக்கு தோணுது ஒரே மைண்டு செடாய் மட்டும்தான். அப்போ ஆர்டி சாருக்கு நான் ஃபோன் அடிக்கிற யதார்த்தமா அடிச்சதுமே, சார் நீ அங்கனே வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு கூப்பிட்ட 10 நிமிஷத்துல ரிட்டர்ன் கால் கொடுத்து அங்கே இருக்கவங்கள பேச வச்சு என்ன உள்ள அனுப்பிச்சார் ஆர்டி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். Good morning, Sedai. This is Santosh, Managing Director of ES Bricks category. Sedai, small energy, small money, big energy, big money. ஸோ இந்த மோட்டோ வந்துட்டு இருக்க செடாய் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் நான் செடாய் வந்து அரௌண்ட் 11,50,000 பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் வந்துட்டு இங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஒரு பெரிய ஜாம்பாவனை பார்க்க போயிருந்தேன். அங்க போயிட்டு செடாயின்னு தான் நான் சொன்னேன். அவர் நெக்ஸ்ட் வார்த்தை சொன்னதே ரியாஸ் சார் எப்ப இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செடாய்க்கும் பெருமையா இருந்துச்சு, நான் ஒரு செடாய் மெம்பருக்காக எனக்கு பெருமையா இருந்துச்சு. நான் கேசவ் டயக்னோஸ்டிக்ஸ், கேசவ் மெடிக்கல்னா ஓரளவுக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து டயக்னோஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு மெடிக்கலோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் நிறையா ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு இடங்கள்லாம் நம்மளால உள்ளே போக முடியல. ஸோ அப்போ வந்து செடாய் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி, ஒரு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கூட வந்து ஒரு ஃபார்மசி ஓனரால் வாங்க முடியல. செடாய் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் ஏற்படுத்தி இப்போ அங்கேருந்து நிறையா சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆனதெல்லாம் நடக்கும். பேர் மாயகிருஷ்ணன், என்னோட கம்பெனி நேம் தேடி மாயா லேடிஸ் ரெயின்போல். அதாவது 8 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். சடாயில் வந்து 6 வருஷமா இருக்கேன். இந்த 8 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் சடாயில் 6 மாசத்துல கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த 8 வருஷத்துல யாருமே பின்னாடி இல்லாதப்போ சடாய் ஃபேமிலின்றது வந்து இந்த 6 மாசத்துல கூட இருந்து 8 வருஷம் என்ன நான் ஒரு பெனிஃபிட் ஆனதோ அது 6 மாசத்துல வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 8 lakhs வரைக்கும் இங்கே பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். 12 lakhs வரைக்கும் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மீட்டிங்கில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு எல்லா மீட்டிங்குமே கூப்பிட்டு வருவாங்க. அவர் வந்து சார் ரிடியூஸ் பண்ணி வச்சாங்க. திருப்பி போய் பார்த்தேன் அவரை. அவர் வந்து சொன்னார், ஒரு 5 வருஷமாக சைன் போர்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சடாய் வந்த பிறகு அங்கே கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாரு, ஒரு 50,000க்கு. அதை முடிச்சு கொடுத்தவொடனே அவரோட இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து 1 lakh வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து என்ன நம்பினதை விட சடாய் அப்படின்ற உள்ள வந்து பார்த்துட்டு இங்கே வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால கொடுத்தாரு. நம்மளும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சடாயெல்லாம் வந்தோம்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தினேஷ் ஃப்ரம் ஸ்ரீ திருப்பதி ஆயில் மில்ஸ் ஆண்டிப்பட்டி. செக் அண்ட் ஹெல்த் கேட்டகரி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எனக்கு செடாயில கொடுத்தது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு. நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பிசினஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. இங்க மட்டும் தான் 30 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா 30 பேருமே பிசினஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீவசீகரன், டிடி டென்டல் சிட்டி கிளினிக். நீங்க ஃப்ரெஷரான பிசினஸ் மேன், நீங்க என்டர் பண்ண ஃப்ரெஷரா ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல லாங் டேர்மா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஸ்டேபிளா ஒரு இன்கம் வரல, உங்களுக்கு ஸ்டேபிளான growth இல்லைன்னு தெரியுதா, இல்ல நீங்க வெல் பிசினஸ் மேனா இருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர், ஆனா இருந்தாலும் நான் தேனிக்குள்ள நான் ஃப்ரெஷர். எனக்கு இங்க பில்லர்ஸா இருக்கிறது என் மெம்பர்ஸ் தான். இங்க இருக்க எல்லா மெம்பர்ஸும் என்னோட பில்லர்ஸ். என்னால தேனியில 98% கிளினிக் பண்ண முடியாத கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு பல்ஸ் செட் ரெடி பண்றது 1 month அதை நான் 4 daysல பண்ண முடியும். இம்ப்ளான்ட் பண்ணி க்ரௌன் கொடுக்கறதுக்கு 2 months 3 months அதான் நான் 2-3 daysலயே கொடுக்க முடியும்.
இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்லாம் நான் எடுத்து பண்ணுறேன். இதுக்கெல்லாம் எனக்கு பிராண்டிங் பண்ணுறதோ, எனக்கு நான் பண்ணதை சாட்டிஸ்ஃபைடாக ஹெல்ப் பண்ணுறதோ, இது பண்ணுறது வந்து வெளியே தெரிய இருக்கும். இங்கே இருக்க 35 பேர் தான் எனக்கு. என் பேர் பாண்டியராஜன், நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. 23 வருஷம் டிராவலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இன்னொன்று வந்து நம்ம அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து நிறைய நம்மளை கான்ஃபிடன்ஸே குறைஞ்சே போயிடும். அப்போ அதையும் மீறி பிஸ்னஸ் பண்ணி வரும்பொழுது இந்த செடாய்ன்ற ஃபோரம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஒரு நாளைக்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இப்படி ஸ்டேஜில் எல்லாம் பேச மாட்டேன். நான் பாட்டு பின்னாடி உட்காந்து இப்போ வந்த வழி தெரியாமல் போயிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ ஒரு படத்தோட பார்த்துருப்பீங்க, நம்மளாம் அப்படியே போயிடணும்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு எங்கனாலும் பேசுவேன், யார்கிட்ட பார்த்தாலும் என்னால் பேச முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ், ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு மெயினான விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அடுத்த மற்ற எல்லாமே. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து ஷடாய். மைசெல்ஃப் கோகுல் குமரேசன். நான் ஸ்ரீ கோகுல் கிரானைட் போடி நாயக்கனூர் கோகுல் டைல்ஸ் சின்னம்னூர்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த செடாய்க்குள்ள உள்ள ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 lakhs பிஸ்னஸ் ஆர்டி சார் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்தேன். அதாவது இன்ஃபார்மேட் மாதிரி என்கொயரிக்கு தான் வந்தேன். வர்றதுக்கு வந்தனே சார்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு சொன்னேன். உடனே வந்து எனக்கு ரெஃபரல் கொடுத்தாரு. அதை உடனே அவருக்கும் நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன். அதாவது சின்ன கிராமத்துல டைல்ஸு, அதாவது போடி சின்னமூர்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். தேனியில வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலை. ஆனால் இங்கே செடாய்க்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமான பிஸ்னஸ் தேனி, லாஸ்ட் வீக் கூட இங்கே நம்மளோட மெம்பர்ஸ் மூலியமா திண்டுக்கல் வரைக்கும்லாம் சப்ளை பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு நிறைய கான்டாக்டே கிடைக்கிறதுக்கு. இப்போ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கான பிஸ்னஸ் இதில் எடுத்திருக்கேன். ஒரு 6 மாதத்துல ஒரு 2 மணி நேரமே வந்து ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துட்டு போறேன். ஆனா எனக்கு இந்த செடாய் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் எனக்கு வீக்லி பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கான சேல்ஸ் ரெகுலர் கணக்கா வந்துருது. 40 லட்ச ரூபாய்க்கான பிசினஸ் எடுத்துட்டு நானும் 15-18 லட்ச ரூபாய்க்கான சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என் பேர் மணிகண்டன், நம்ம கம்பெனி பேர் ஸ்ரீ எல்எம்ஆர் ட்ரேடர்ஸ். இங்க செடாய்க்கு வந்த பிறகு எனக்கு என்ன ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் சின்ன ஒரு கடையில இருந்து பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தைரியமா ஒரு 2000 சதுரடியில ஒரு புதுசா ஒரு ஃபேக்டரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வர 24 வந்து நான் ஓப்பனிங் பண்ண போறேன். இன்னொன்னு எதுக்காக பண்றேன் அப்படின்னா, என் மெம்பர்ஸாக எனக்காக வந்து ரொம்ப உழைக்கிறாங்க. எங்க போனாலும் மணிகண்டன் இருக்காப்ல, அவருக்கு கொடுப்போம் ஒரு எஸ்எஸ்லயோ எம்எஸ்லயோ ஒரு ஒர்க் கொடுத்தா அவர் நல்லா பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக கொடுத்தாரு. அது போக நான் வந்து இங்க இருந்து தூத்துக்குடி வரைக்கும், இந்த பக்கம் சென்னை வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்றேன். இப்ப அடிக்கடி எனக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா ஆர்டி சாருக்கு ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன். உடனே அவர் எங்க இருந்தாலும் இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி நேற்று ரியாஸ் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்க இருந்து 85,000 மெட்டீரியல் வேற 42,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி நம்ம செடாயில ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கு. குட் மார்னிங் செடாய். திஸ் இஸ் விஜயகுமார், எம்எஸ்சி மாட்டுத்தீவனம். செடாய்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோரம். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 40 பிசினஸ் பீப்புள்ஸ் டிராவல் பண்றேன். இனிமேல் வரக்கூடிய 100க்கு மேற்பட்ட பிசினஸ் பீப்புள்ஸ் டிராவல் பண்ண போறேன். அதே சக்சஸ் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எல்லாருமே ஒரு கேட்டகரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக பிசினஸ் கிடைக்கும், நம்மளால பிசினஸ் எடுக்க முடியுமான்ற டவுட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு இன்ஃபார்மேட்டிவ் முடிச்சுட்டு சேர்மன் சார்ட்டையும் ஆதி சார்ட்டையும் பேசினேன். டோன்ட் வரி, நீங்க உள்ள வந்துட்டீங்க, இனிமேல் பிசினஸ் எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி பிசினஸ் எடுத்தோம். நான் ரொம்ப நாளாக இங்கே தெரியல, எல்எஸ்பி அண்ட் ஏடிஎம்எல் ஓனர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணேன். அது எனக்கு ஆதி சார் வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து சாரும் கூட வந்து உட்காந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஆல். திஸ் இஸ் நிமலன் ஃப்ரம் கிரி எக்ஸ்டீரியர். 40 பேர் இருக்கோம். இப்போ 40 பேருமே வேற வேற வியாபாரம். இப்போ ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து ஒருத்தர் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு தெரியலடா குர்ரா அப்படின்னா இப்போ காட்ட மாட்டேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 40 பேருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி, நான் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுறேனோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீ எப்படிப்பா இந்த இதெல்லாம் நீ ரீச் பண்ண அப்படின்னு கேட்கும்போது வந்து ஜென்ரலாகவே வந்து ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறாங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஐ எம் கமல்நாத், நியூ கேஸ்டல் பில்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னொன்னே எல்லாருமே மேலேருந்து கீழே வரையும் பார்த்து இது வரையுமே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்றதுக்கு யாருமே நம்ம வீட்டில் சப்போர்ட்டிவாக இருந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் செடாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ எங்கள் வீட்லேயும் ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. நம்ம ஊருக்குள்ள இத்தனை பேர் கூட பிஸ்னஸ் பீப்புள்ஸோட சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா கனெக்ட்ஸ் வருது. ஒவ்வொருத்தரும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரீச் கிடைக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ விருதுநகரில் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் செடாயில் தான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். கால் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே கான்டாக்ட்ஸ் வந்துச்சு. அங்கே லேபர்ஸ் டீம்லேருந்து எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் முஜிபுர் ரஹ்மான், ஏஎம்ஆர் பேட்டரி ஷாப். யூபிஎஸ் பேட்டரி, ஸ்டெபிலைசர், ஆன்லைன் யூபிஎஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செடாயில் சேர்ந்து 6 மாதம் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து தேனியில் ஒரு ஷோரூம் இருக்குது. அது அட்வான்ஸ் இல்லாமல் வாடகை இல்லாமல் ஒரு ஷோரூம் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
பிஸ்னஸ் நிறைய எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார். குட் மார்னிங் சடாய். ஐ எம் முகேஷ் கண்ணா, குவாலிட்டி சர்வீஸ், ஏசி கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சடாய்ன்ற ஒரு ஃபோரம் நம்ம ஆச்சரியமா பார்த்த விஷயத்தையும் அண்ணாந்து பார்த்த விஷயத்தையும் ஒண்ணுமே இல்லை, வா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற காமிக்கிற இடம் தான் இது. அது ரியா சார் மூலியமாவும் நம்ம ஆர்டி சார் மூலியமாவும் தான் இது எனக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சதில்ல. ஒரு நம்ம எங்க போய் பேசினாலும் நமக்கு அது டக்குன்னு கிடைக்க, இருப்பா பொறுப்பா பார்ப்போம் அடுத்து பார்ப்போம். ஆர்டி சார் இந்த மாதிரி நான் போனேன், எனக்கு இந்த மாதிரி அவங்கள்ட்ட கான்டாக்ட் வேணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா 10 நிமிஷம் தான் ஒரு கால் பண்ணுவாரு. நீ போய் பாரு, பேர் சொல்லு, சார் இந்த மாதிரி சடாயில இருந்து வந்திருக்கேன், முடிஞ்சிடும். ரெகக்னைசேஷன் கிடைக்கும், சடாய் மூலியமா கிடைக்கும். நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம் எடுக்கிறோன்றது ரெண்டாவது விஷயம். நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்றத ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டா எல்லாமா இருந்து இந்த 40 பேரும் எனக்கு கைட் பண்ணி கொண்டு போறாங்க. இதுதான் சடாய். குட் மார்னிங் சடாய். என்னோட பேர் கோபிநாத், ஸ்ரீ வேலம்மாள் ட்ரேடர்ஸ், மில்லட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் மேனுஃபேக்சர்ஸ். நம்ம பிரசிடென்ட் சரவணா அவர் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காரு. நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் போயிருக்கேன் வித்தவுட் சடாய், சரியா? ஆனால் என்னால் ரீச் பண்ணவே முடியல. நாங்கள் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இந்த மாதிரி ரீச்சே பண்ண முடியல. ஆனால் ஆஃப்டர் சடாய் நான் போகிறேன், தம்பி நீ ஏன்டா என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. நீ ஏன் என்னைய வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா நான் உங்களை நிறைய இடம் வந்து பார்த்துருக்கேன். அப்பா எனக்கு அங்கே விசிட்டிங் கார்டு சடாய். இப்போ நான் இங்கே சடாய் சேர்ந்து 4 months ஆகுது. இந்த 4 monthsல 25 lakhs அவர் எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு. அது போக ஒரு ஸ்கூல் இருக்கு, நீ சப்ளை பண்றியானாரு. சரிங்கண்ணே அப்படின்னு வீக்லி 100 bags ரைஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கு. ஜஸ்ட் 24 தான். நான் MBA முடிச்சு ஜஸ்ட் 6 months ஆகுது, 4 months தான் அது சடாய் வந்து. ஆனா என்னால 20 lakhs வரை பிசினஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு. The only reason, keep your face towards the sunshine and shadow will follow you behind. நான் சன்ஷைன் சடாய வச்சேன், எனக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துச்சு. தேங்க்யூ. ஹாய், நான் கார்த்திகா, நவமணி பல்னிகுமார் கோல்டன் எம்பையர் ஜுவல்லரி கேட்டகரி. நான் ஆக்சுவலா செடாயில சேர்ந்து நான் நிறைய கத்துருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க தேவைப்பட்டது வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் நியூ டு த ஃபீல்டு. நாங்க ஜுவல்லரி பிசினஸ் அப்பா இருந்தாலும் நானும் அக்காவுமா புதுசா வந்தப்ப அப்பா பேரை மட்டும் வச்சு நம்ம கடை ரன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்க உள்ள வந்தோம். பட் அது மட்டும் எங்களுக்கு பத்தல. ஆனா கேர்ள்ஸ்க்கு எங்களுக்கு டக்குன்னு யார்ட்டையும் போய் வாய் திறந்து இந்த மாதிரி நான் கடை வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஸ்டேடியமோ இந்த எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதை பத்தி நாங்க நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம எப்படி போய் ஒருத்தவங்க கிட்ட வாய திறந்து நான் இந்த பிசினஸ் பண்றேன், நீங்க எங்க கடைக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த கான்பிடன்ஸே இல்லாம இருந்தது. பட் ஆனா செடாயில வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜுக்கு போனோடனே வைவாக்கு நிற்கும் போது நம்மளுக்கு தெரியாம ஒரு கான்பிடன்ஸ் வரும். நம்ம என்ன இருந்தாலும் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு இப்போ வந்து செடாய்க்குள்ள வரும்போது மறுபடியும் ஒரு காலேஜ்குள்ள போன ஒரு ஃபீலிங். இங்க நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, நம்மளை இன்ஸ்பயர் பண்றதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல கிடைச்சிருக்காங்க அப்படின்னு இங்க எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனா செடாய் போனதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால பிசினஸ் ரிலேட்டடா என்னால நிறைய பேர்ட்ட போய் பேச முடியுது. நான் இந்த ஆஃபர்ஸ் வச்சிருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து நான் இங்க வீக்லி வர்றத வந்து என்ன 1 hour நம்ம கடையை விட்டுட்டு வர்றோமே, நம்ம பிசினஸ் டைம் போதே அப்படின்னு நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங் செய்யறதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன். நான் இந்த மாதிரி 1 hour நம்ம பிசினஸ் டைமை விட்டுட்டு வரோம், நம்ம பிசினஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா அந்த 1 hour 2 hours அது என் பிசினஸ் டைம் தான். இந்த பிசினஸ் என்னால இங்க கொடுக்க முடியறது வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து என்னால பிசினஸ்க்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். நான் அங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட இங்க வந்து நான் 4 பேர்ட்ட பேசி இந்த இதெல்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் நான் பேசிக்க முடியுது, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்றத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஊர்ல போய் அடுத்த கடையை டக்குன்னு போட்டுறணும் நம்மளும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு சடாய். உங்களுக்கே அந்த growth தெரியும். மோரோவர் நான் இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி சுதந்திரராஜன் சார் வந்து அவர் என்கிட்ட சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்டது, நான் 35,000 பே பண்றேன், எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. நான் இப்ப ஜாயின் பண்ணி 2 months தான் ஆகுது. எனக்கு 70 lakhs வரைக்கும் எனக்கு செடாய் வந்து பிசினஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் தந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் என் 6 ஸ்கீம்ல சேர்ந்திருக்காங்க. சோ அது வந்து இன்னும் ரன்னிங்லேயே தான் இருக்கு எனக்கு. சோ தேங்க்ஸ் சார். 35,000 வீணாலாம் போகாது, நம்மளுக்கு நல்லாவே அது யூஸ் ஆகுது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.